சிவாய நமக. குருதேவா. நித்திய பிராணயோகா பயிற்சி 16. இந்த பயிற்சி ஒரு அற்புதமான பயிற்சி. இதுவரை 15 விதமான பயிற்சிகள் நாம் அளித்திருக்கின்றோம். அதை பார்க்க தவறியவர்கள் வருத்தப்படாதீங்க. நீங்க உடனடியாக காயக்கல்பம் பயிற்சிக்குள்ள போனீங்கன்னா, அதாவது காயக்கல்பம் என்ற டிவிக்குள்ள போனீங்கன்னா, இந்த பயிற்சி அத்தனையும் நீங்க கத்துக்கலாம். இப்பொழுது இன்று நித்திய பிராணயோகா பயிற்சி 16ஐ நாம் எப்படி செய்ய வேண்டும் என்பதை பார்ப்போம். இப்போ இந்த பயிற்சி பார்த்தீங்கன்னா, நம்முடைய 2 கைகள், அதில் ஆள்காட்டி விரல் இது சொல்வார்கள். ஆள்காட்டி விரல், அந்த விரல் நுனியையும் நமது கை கட்ட விரல் நுனியையும் இணைத்திருக்க வேண்டும். இந்த பாருங்க இது. அதை அப்படியே இப்படி திருப்பி கால் 2 தொடையில வைத்துக்கொண்டு நிமிர்ந்து உட்கார வேண்டும். இதை பொதுப்படியாக இது சின் முத்திரை ஆயிற்றே அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும். இது சின் முத்திரை அப்படின்னு சொல்லுவாங்க. அது உண்மைதான். ஆகையினால இப்போ நம்ம அந்த முத்திரை விஷயங்களுக்கு நாம் வரலை. நாம் இப்பொழுது நமது கை கட்டை விரல் நுனியையும் கை கட்ட விரல் நுனியையும் இணைத்து கொண்டு இந்த நிலையில் அமர்ந்து கொண்டு கண்களை மூடி நேராக நிமிர்ந்து உட்கார்ந்து கண்களை மூடி நம் சுவாசத்தையே கவனிக்க வேண்டும். 5 நிமிஷம் நீங்கள் உங்கள் சுவாசத்தையே கவனிக்கணும். 5 நிமிடம் செய்ய வேண்டும். இந்த 5 நிமிடம் கண்களை மூடிக்கொண்டு செய்ய வேண்டும். காலை மாலை செய்ய வேண்டும். இதுதான் நித்திய பிராணயோகா பயிற்சி 16. ஆகையினால உடனே இந்த பயிற்சியை நீங்கள் ஆரம்பியுங்க. 3 நாட்கள் தொடர்ந்து செய்ய வேண்டும். காலை மாலை செய்ய வேண்டும். அற்புதமான பலனை தரக்கூடியது இந்த பயிற்சி. மீண்டும் சொல்கின்றோம், பயிற்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா, யூடியூப்பில் காயக்கல்பம் என்ற டிவியில் போய் நீங்கள் சப்ஸ்கிரைப் ஆனீங்கன்னா அனைத்து விஷயங்களும், இதுக்கு முன்னாடி சொல்லித்தரப்பட்ட அனைத்து பயிற்சிகளும் அதில் வரும். அதை பார்த்து நீங்கள் தொடர்ந்து பயிற்சி பெறலாம். இப்போது சொல்லிக் கொடுத்த நித்திய பிராணயோகா பயிற்சி 16 பயிற்சியும் நீங்கள் கற்றுக்கொள்ளலாம். இதற்கு எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். சிவாய நமக. குருதேவா.